இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் நம்மளுக்கு விவரித்து சொல்கிற அந்த ஆயுதம் எது என்றால், எந்த ஆயுதத்தை பற்றி இந்த இடத்தில் நம்ம தேசிகன் சொல்கிறார் என்றால், போன இரண்டு ஸ்லோகங்களில் முதல் ஆயுதமாக சக்கரத்தை பற்றி சொன்னார். இரண்டாவது ஆயுதமாக பரஷு அதாவது கோடாரியை பற்றி சொன்னார். இப்போ இந்த இடத்தில் சகுந்தம் என்கிற ஆயுதம், அதாவது ஒரு விதமான ஈட்டி என்றே வைத்துக்கொள்ளலாம். அந்த குந்தம் என்கிற அந்த ஆயுதத்தை தான் இந்த இடத்தில் வர்ணித்து சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஒரு குந்தத்தை பற்றி சொல்லும்போது, ஹேலையா ஹேதிராஜேன யஸ்மின் தைத்யா சமிருத்திரதே, எப்பேற்பட்ட தைத்தியனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தானவனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அசுரன் ராட்சசனாக இருந்தாலும், இந்த சக்கரத்தாழ்வாரின் கரத்தில் இருக்கும் 3வது ஆயுதமான இந்த ஈட்டி, இதை பார்த்தால் எப்படி பறவைகள் ஒரு வேட்டையாடுறவன் வந்தா எப்படி பறவைகள் பறந்து தெரித்து ஓடுமோ, அது போலவே இந்த அசுரர்களும் தெரித்து ஓடுவார்கள் என்று சொல்றார் இந்த இடத்தில் நம்மளோட தேசிகன். எப்படி ஒரு வேட்டைக்காரன் வரான், அந்த வேட்டைக்காரன் நம்மளை தான் வேட்டையாட வரான், அவனால் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கணும், அவனை கண்டால் நம்ம ஓடினா மட்டுமே நம்மளை பிடிக்காமல் இருப்பான், நம்ம இறக்காமல் இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் என்று அந்த பறவைகளுக்கு அந்த பட்சிகளுக்கு தெரியும். அதனால்தான் வேட்டைக்காரன் வந்தா அந்த இடத்தில், வேட்டைக்காரனோ இல்லை வேட்டையாடும் ஏதாவது விலங்கு வந்தாலோ அந்த இடத்துல பறந்து போயிடுமாம் அந்த பறவைகள். அது போலவே இந்த சக்கரத்தாழ்வாரின் அந்த ஒரு ஈட்டியை பார்த்த உடனேயே இந்த ஒரு ஈட்டி, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஆயுதம் நம்மை கொல்லதான் வர்றது, நம்மை அழிக்கதான் வர்றது, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த ஆயுதம் வர்றது, அதர்மத்தின் பக்கத்தில் நாம் இருக்கிறோம், அதனால் உடனே நம்ம இங்கேருந்து தெரித்து ஓடணும் என்று தப்பித்து ஓட ஆரம்பிப்பாகலாம் இந்த ராட்சசர்கள் எல்லாமே, அசுரர்கள் எல்லாருமே. அப்படி அசுரர்களின் மனதில் ஒரு பயத்தை உண்டாக்கிய, அசுரர்களை அந்த பகவானை மதிக்க செய்த இந்த ஒரு ஆயுதமாக இந்த ஒரு ஈட்டி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஒரு ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் இப்போ வரைக்கும் நம்ம 3 ஆயுதங்களை பற்றி ரொம்ப அழகாக ரசித்து பார்த்துருக்கோம். ஒன்று சக்கரத்து ஆயுதம், 2வது பரஷு என்று அழைக்கப்படும் கோடாரி, 3வது குந்தம் என்று அழைக்கப்படும் ஈட்டி. இந்த 3 ஆயுதங்களை பற்றி இப்போதைக்கு பார்த்துருக்கோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு பெண் தன்னுடைய சொந்த குடிசைக்கே இந்த மாதிரி தீ வச்சுட்டு எல்லாருமே கூப்பிடலாம். இரவு நேரத்தில் அந்த ஒரு இடம் மட்டும், இரவு நேரத்தில் எல்லா இடத்துலையும் விளக்கு அணைச்சி வச்சிருக்கா, அந்த நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. அந்த சமயத்தில் எங்கேருந்து இவ்வளோ ஒளி வருது என்று ஊருக்குள்ள, அந்த நேரத்தில் ஊருக்குள்ள வரவா எல்லாமே ஓடி வந்து பார்க்குறாளாம். தூங்கிட்டு இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு பெண் கத்துறதை கேட்டு உடனே எழுந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்க்க பதறிக்கொண்டே வரலாம். எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து அந்த குடிசையை சூழ்ந்து கொண்டு எல்லாருமே அந்த குடிசையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் குடிசையை ஏன் பார்க்குறேன், எனக்கு என்ன ஆச்சு என்று பாருங்கோ என்று இந்த பெண் கத்திக்கொண்டே இருக்கும்போது கூட்டம் எல்லாமே குடிசையை விட்டு விலகி அந்த பெண்ணை மட்டுமே சூழ்ந்துக்கிறாளாம் எல்லாருமே.